செஞ்சு கிளானை பற்றி பார்ப்போம். செஞ்சு கிளானை பொறுத்தவரை அவங்க ஆஷுரா உட்சுசுக்கியோட டைரக்ட் டிசெண்டன்ஸ், அதாவது சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத்தோட யங்கர் சன்னோட டைரக்ட் டிசெண்டன்ஸ். சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேத் பாடி பவர்ஸ் எல்லாமே செஞ்சு கிளானுக்கு இங்கே பிளட் லைன் வழியாக பாஸ் ஆயிருக்கு. செஞ்சு கிளானை பொறுத்தவரை உசுமாக்கி கிளான் அளவு லைஃப் ஃபோர்ஸ் இல்லைனாலுமே அவங்களுக்குமே ஒரு டீசெண்டான லைஃப் ஃபோர்ஸ், ஸ்டாமினா, வைட்டாலிட்டின்ட்டு இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ வார் ஏராளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷினோபி வேர்ல்ட்லேயே செஞ்சு கிளான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிளானாக கன்சிடர் பண்ணப்பட்டு வந்துச்சு. அவங்களோட ரைவல்ஸ் தான் இங்கே உச்சிஹா கிளான். செஞ்சு கிளான் மற்ற கிளான் மாதிரியே ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கை ஸ்பெஷலைஸ் பண்ணி இருந்ததே கிடையாது. செஞ்சு கிளானை பொறுத்தவரை பெருசாக எந்த ஒரு ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் கிடையாது. பட் செஞ்சு கிளான்னாலே ஸ்பெஷல் தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிஞ்சுட்சு, கெஞ்சுட்சு, தாய்ஜுட்சுன்ட்டு இது மூணுத்துலேயுமே அவங்க பெஸ்ட்டாக இருந்தாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஹஷிராமா பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் உட் ஸ்டைல் யூசர். இதே டோபிராமா பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் வாட்டர் ஸ்டைல். நருட்டோ யூஸ் பண்ணுற ஷேடோ க்ளோன் இன்வென்ட் பண்ணதும் அவர் தான். அவங்க அப்பா மினாட்டோ யூஸ் பண்ணுற ஃப்ளையிங் ரெஜினை இன்வென்ட் பண்ணதும் அவர் தான். அண்ட் இதில் கொடுமை என்னன்னா சீலிங் ஜுட்ஸுலேயே மாஸ்டராக இருக்க உசுமாக்கி கிளான்ட்டையே இவங்க சீலிங் ஜுட்ஸுவை லேர்ன் பண்ணியிருக்காங்க.